வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஹேங்கிங். இந்த ஹேங்கிங் வந்து நம்ம குச்சு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, எனக்கு குச்சு வேண்டாம் ஹேங்கிங் மாதிரி கொடுங்க அப்படின்ட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கான டிசைன் அவங்களுக்கு இந்த டிசைனை போட்டு காமிக்கிறதுக்காக நான் இதை போட்டிருந்தேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ சாரியில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பீஸ் மாதிரி நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக நான் போட்டேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த ஹேங்கிங் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு நான் உள்ள இந்த ரவுண்டுக்காக இந்த உட்டன் ரிங் எடுத்திருக்கேன். இந்த ரிங்கை தான் நான் வந்து உள்ள பேஸாக வச்சுருக்கேன். ஸோ இந்த கலர் பிங்க் கலர். ஸோ அந்த 6 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன், நான் ஜாஸ்தி எடுக்கல. இதுவே நல்லா திக்காக கிடச்சிச்சு எனக்கு. ஸோ 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம எப்பயும் சாரியில் லாக் பண்ணுற மாதிரி உட்டன் ரிங்கில் வந்து நம்ம நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை அந்த உட்டன் ரிங்கோடு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது 2 செயின் போட்டுக்கிறேன். ரிங்கில் நாட் போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக டிசி தான், நம்ம புதுசாக எதையுமே நம்ம போட போகிறதில்ல. 4 டைம்ஸ் நான் டிசி போட்டுக்கிறேன். 2 3. நம்ம டிசி எப்படி போடுறதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு தடவை நீடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். நம்ம 4 டைம்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டுடலாம். தென் பீடு வச்சிடலாம். நல்லா ஒரு பெரிய ரவுண்ட் பீடு நான் வச்சுருக்கேன். திருப்பி பீடு வச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி 4 டைம்ஸ் வந்து டிசி போடுவோம். ஒவ்வொரு பீடுக்கு நடுவுலையும் 4 டைம்ஸ் நம்ம போட போகிறோம். தென் திருப்பி ஒரு பீடு வச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நான் கூட எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுலாம். கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு வந்தால் போதும், ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ அடுத்த பீடை நம்ம ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து 4 டைம்ஸ் வந்து டிசி போட்டுடலாம். அந்த ரிங்கை ஒட்டி போடுங்க, அப்போ தான் வந்து இந்த ஹேங்கிங் வந்து நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். லூஸாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப தொலைன்னு நமக்கு நல்லா இருக்காது. ஸோ திருப்பி வந்து 4 டைம்ஸ் டிசி போட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி பீடு வச்சுட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு திருப்பி 4 டைம்ஸ் வந்து டிசி போட்டுடலாம். இப்போ நம்ம 3 பீடு வச்சாச்சு. இப்போ இந்த 4 டைம்ஸுங்கிறது நான் வந்து ஒரு கால்குலேஷனுக்காக தான் நான் போட்டிருக்கேன். தென் இப்போது இது வந்து ஒரு ஹாஃப் ரிங்கை நமக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம். மீதி மேலே இருக்க ஹாஃபை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு 6 பிரிக்க போகிறோம். ஸோ 6 டைம்ஸ் திருப்பி டிசி போட்டுட்டு மேலே அந்த ஹேங்கிங்கை நம்ம வந்து கோர்க்கிறதுக்கு ஒரு கேப் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த கேப்பை நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ 6 டைம்ஸ் நம்ம வந்து டிசி போட்டுக்கலாம். நம்ம இப்போ 6 டைம்ஸ் டிசி போட்டதுக்கப்புறம் 4 செயின் போட்டுக்கலாம். 4 செயின் போட்டுட்டு திருப்பி 6 டைம்ஸ் வந்து டிசி போட்டுக்கலாம். சிக்ஸ் டைம்ஸ் நம்ம டிசி போட்டுட்டு திருப்பி நம்ம வந்து அங்கே லாஸ்ட் நம்ம ஆரம்பித்த இடம் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொண்டு போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம நாட் போடணும். நம்ம ஏற்கனவே ஸ்லிப் ஸ்டிச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து இப்போது ஒரு ரிங்கில் நம்ம போடுறோம் அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் வந்து அந்த இடம் வந்து நீட்டாக கவர் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ இந்த 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே விடணும். ஸோ இப்போ இதை முடிச்சாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த 2 செயின் போட்டு டிசி போட ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே நீடில் உள்ளே விட்டு நீங்கள் ஒரு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு வருவீங்க இல்லையா, எடுத்துகிட்டு வர த்ரெட்டை அப்படியே உங்கள் நீடில் இருக்க த்ரெட்டு வழியாகவும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டிச் போட்டுட்டோன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ரவுண்ட் நீட்டாக கவர் ஆன மாதிரி இருக்கும். இப்போது மேலே இருக்க பீட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்து 2nd லேயர் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபுல்லாக நம்ம சிங்கிள் க்ரோஷா தான் போட போகிறோம். தென் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து இந்த 4 டிசி போட்ட இடம் வரும் நமக்கு கண்டினியூ பண்ணுறப்போ. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து ஹெட்டில் டிசியோட ஹெட்டில் அந்த கேப்பில் நம்ம சிங்கிள் க்ரோஷா போட போகிறோம்.
ஸோ இப்போ ஒரு 3 டைம்ஸ் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷா போடுற மாதிரி இருக்கும். 3 டைம்ஸ்லேயே அந்த பீடை நம்ம டச் பண்ணிடுவோம். இப்போது 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டு லீஃப் பீடு வச்சுட்டு லீஃப் பீடை லாக் பண்ணிக்கோங்க. தென் திருப்பி 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ பீடுக்கு பக்கத்தில் நம்ம 4 டிசி போட்டிருப்போம். அந்த ஃபஸ்ட்டு டிசியில் கொண்டு போய் நம்ம இதை சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டிசியில் கொண்டு போய் சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம வச்ச அந்த லீஃப் பீடை நம்ம லாக் பண்ணியாச்சு. இப்போ அந்த பீடு கீழே அழகாக அது தொங்கும். நிறையா செயின் போட்டோம்னா ரொம்ப தொங்கும். அதனால் நான் 2 செயின் ரொம்ப கேப் இல்லாமல் 2 செயின் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 2 செயின் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த இடத்த. ஸோ இப்போ திருப்பி அந்த கேப்பு, அந்த டிசி போட்டிருந்த கேப்பு, அந்த கேப்பில் திருப்பி சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு அடுத்த பீடுக்கு போகலாம். ஸோ இதே மாதிரி தான் அடுத்த பீடை டச் பண்ண அந்த 4th டிசியில் சிங்கிள் க்ரோஷா போட்டு முடிச்சுட்டு 2 செயின் போட்டுட்டு லீஃப் பீடு வைக்கலாம். லீஃப் பீடு வச்சுட்டு ஒரு சின்ன செயின் போட்டுட்டு திருப்பி 2 செயின் போட்டுட்டு திருப்பி சிங்கிள் க்ரோஷா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர போகிறோம். திருப்பி சிங்கிள் க்ரோஷா, தென் அனதர் ஒரு சிங்கிள் க்ரோஷா. நடுவில் வந்து கரெக்டாக ஒரு 3 சிங்கிள் க்ரோஷா உங்களுக்கு வரும். திருப்பி 2 செயின் போட்டுட்டு லீஃப் பீடு வச்சுட்டு பீடை லாக் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு திருப்பி அதை லாக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம 4 டிசி நம்ம போட்டோம் இல்லையா, அது வரைக்கும், அதாவது இப்போ லாக் பண்ணிவிட்டு இன்னும் 2 தடவை நீங்கள் சிங்கிள் க்ரோஷா போடுவீங்க. தென் பீடு வைக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம வந்து 6 டிசி போட்டோம் இல்லையா, அந்த இடம் வந்துடும் நமக்கு. இப்போ அந்த இடத்துல நம்ம சின்ன சின்ன பீடு வைக்க போகிறோம். ஸோ இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி சின்ன பீடு வச்சுட்டு பீட் லாக் பண்ணாமல் ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேப்பில் நீங்கள் விட போகிறீங்க. அந்த இடத்துல போய் சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. திருப்பி நம்ம பீடு வைக்க போகிறோம். 6 டிசியில் வந்து ஒவ்வொரு டிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டிசியில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக வந்து 3 பீடு நமக்கு கரெக்டாக வரும். 3 சிங்கிள் க்ரோஷா வரும். திருப்பி ஒரு பீடு வச்சுட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டோம்னா அந்த கேப்பு கரெக்டாக 6 டிசி நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும். இப்போ நம்ம வந்து அந்த சின்ன கேப் ஒன்று கொடுத்துருந்தோம். இந்த கேப்பு 4 செயின் கேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல 5 டைம்ஸ் நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. ஃபைவ் டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு தென் ஃபஸ்ட்டு டிசி அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு பீடு வைக்க ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி 3 பீட்ஸ் வந்து இந்த சைடும் வைக்கணும். நம்ம ஒரு டிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டிசியில் வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு பீடு வச்சு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஒரு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு டிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டிசியோட கேப்பில் உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா. ஸோ இதே மாதிரி 3 பீடு வச்சோன்னா நம்ம கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வந்துடும் நமக்கு. இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வந்துடும். ஸோ அந்த இடத்துல நம்ம உள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நீடில் வழியாக வெளியே விட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதை வந்து பின்னாடி அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து பின்பக்கம் நம்ம இருக்க கேப்பில் கொஞ்சம் 2 தடவை நம்ம சொருகி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுலாம். நல்லா நம்ம ஸ்டிஃபாக போட்டிருக்கனால நீடில் உள்ளே விடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸ்டிஃபாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப லூஸாக நம்ம போட்டோம் அப்படின்னா தொலைன்னு இருக்கும், நமக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம உங்களால் எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக போடுங்க. ஸோ நம்ம இந்த 2 ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நம்ம சாரீக்கு எத்தனை ஹேங்கிங் வேணுமோ நம்ம அந்த மாதிரி ஹேங்கிங் செஞ்சுக்கலாம். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் என் பொண்ணு கேட்டால் இது எனக்கு தோடாமா அப்படின்னு கேட்டால். ஸோ நல்ல ஐடியா தான், நம்ம இதை தோடாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை சாரியில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிளாத்தில் வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இப்போ நம்ம செயின் போட்டுக்கலாம். 4 செயின் போட போகிறேன். ஃபஸ்ட்டு 4 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை பிடிச்சிக்கோங்க. திருப்பி அது மேலேயே அடுத்து நான் 3 செயின் போடுறேன். இது பீகாட் ஸ்டிச்சுக்காக. இந்த 4th செயின் இருக்கு இல்லையா, அதில் உள்ளே கொண்டு போய் லாக் பண்ணிடுவேன் சிங்கிள் க்ரோஷா போட்டு.
3 செயின்ஸ் போட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த 4th செயின் நம்ம கீழேருந்து போட்டுட்டு வந்த 4th செயினில் நான் உள்ளே விட்டு லாக் பண்ணிடுவேன் சிங்கிள் க்ரோஷா போட்டு. ஸோ இதுதான் நம்ம பீகாட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். திருப்பி ட்ரிப்பிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு 2 தடவை சுற்றிட்டு 2 வெளியே எடுத்துகிட்டு வாங்க. ட்ரிப்பிள் க்ரோஷா போடுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இடத்துலையும் நம்ம சப்போர்ட்டே இல்லாமல் போட்டிருக்கோம். 4 செயின் போட்டு பீகாட் ஸ்டிச் போட்டிருக்கோம். திருப்பி ட்ரிப்பிள் க்ரோஷாவில் இந்த ஹெட்டில் பீகாட் ஸ்டிச் போட போகிறோம். 3 செயின் போட்டு அந்த ஹெட்டு ட்ரிப்பிள் க்ரோஷாவோட ஹெட்டு லாஸ்ட் தடவை 2 வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. தென் திருப்பி ட்ரிப்பிள் க்ரோஷாக்கு 2 தடவை சுற்றிட்டு அதே இடம் நம்ம துணியில் கீழே எங்கே நம்ம லாக் பண்ண ஆரம்பித்தோமோ அதே இடத்துல ட்ரிப்பிள் க்ரோஷா போட்டுட்டு அந்த ஹெட்டில் தான் நம்ம திருப்பி விட போகிறோம். லாஸ்ட்டு தடவை விட்ட இடத்துல 3 செயின் போட்டு அந்த ஹெட்டில் 2 த்ரெட்டு உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே விட்டு நீங்கள் சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம 6 டைம்ஸ் போட போகிறோம். அதாவது ஒரு தடவை உங்களுக்கு 4 செயினில் ஒரு பீகாட் ஸ்டிச் இருக்கும். அடுத்த தடவை 5 டைம்ஸ் நம்ம ட்ரிப்பிள் க்ரோஷா போட்டு பீகாட் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ டோட்டலாக 6 டைம்ஸ் நமக்கு பீகாட் ஸ்டிச் கிடச்சிரும். இப்போ 4 டைம்ஸ் நான் போட்டிருக்கேன். திருப்பி ட்ரிப்பிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு 2 வெளியே எடுத்துகிட்டு வாங்க. தென் 3 செயின் போட்டு அந்த ஹெட்டு ட்ரிப்பிள் க்ரோஷாவோட ஹெட்டில் உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா. தென் இன்னொரு தடவை நம்ம போட்டுக்கலாம். இது 5th டைம் நம்ம ட்ரிப்பிள் க்ரோஷா போடுறோம். பட் டோட்டலாக பீகாட் ஸ்டிச் 6 டைம்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது 6th டைம் பீகாட் ஸ்டிச்சு உள்ளே விட்டு போட்டுடலாம். தென் ஒரு பிளைன், இப்போ நம்ம பீகாட் ஸ்டிச் போடாமல் வெறும் ட்ரிப்பிள் க்ரோஷா மட்டும் போட போகிறோம். கீழே துணியில் லாக் பண்ணுறதுக்காக அதே இடத்துல விட்டு 2 வெளியே எடுத்துகிட்டு வாங்க. வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு கிளாத்தில் கொண்டு போய் சுருக்காமல் லாக் பண்ணிவிடுங்க. ஸோ அழகான ஒரு பெட்டல் நமக்கு கிடைக்கும். இது ஒரே லேயரில் தான் நம்ம அதை போட போகிறோம். துணியில் லாக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் க்ரோஷா போட்டு கிளாத் லாக் பண்ணிக்கோங்க. இந்த பெட்டல் அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதுக்கு அடுத்து நம்ம பீடு வைக்க போகிறோம். நல்ல ஒரு பெரிய பீடு தான் நான் வைக்கிறேன். நான் ஹேங்கிங் நல்ல பெரிய ஹேங்கிங், ரொம்ப சின்ன பீடு வச்சா அவ்வளோவா எடுபடாது அப்படிங்கிறதுனால நான் பெரிய பீடு வச்சுருக்கேன், ரவுண்ட் பீடு. தென் பீடு வச்சதுக்கப்புறம் ஹேங்கிங் நம்ம மாட்டுறோம் அப்படின்னா அது சைடில் பீடில் இடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் 2 செயின் போட்டுக்கிறேன். இந்த ஹேங்கிங்கை நான் இங்கே மாட்டணும். ஸோ அதனால் இடிக்கும் சைடில் பீடில். ஸோ அதனால் 2 செயின் போட்டு நான் லாக் பண்ணிடுறேன். கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு ஹேங்கிங்கை நான் வைக்க போகிறேன். இப்போது பேக் சைடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். உங்களுக்கு 5 டைம்ஸ் நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டிருக்கோம். 1 2 3 4 5. ஸோ இதில் 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd கேப்பில் நம்ம உள்ளே விடணும். நீடில் பேக் சைடு வச்சுக்கோங்க. பேக் சைடு நான் உங்கள் கையில் இருக்கணும். 2 விரலுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீடில் ஃப்ரண்ட் பக்கம் இருந்து உள்ளே விடுங்க. நம்ம பீடை எப்படி நம்ம கோர்ப்போமோ அதே மாதிரி நம்ம இதை இதில் கோர்க்க போகிறோம். த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதாவது த்ரெட்டுக்குள்ளே இப்போ பீடை நீங்கள் கோர்த்திங்கன்னா எப்படி கோர்ப்பீங்க அதே மாதிரி இந்த ஹேங்கிங்கை நம்ம கோர்த்துட்டு திருப்பி கீழே ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த ஹேங்கிங் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக உங்களுக்கு தொங்கும். திருப்பி 2 செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிவிடுங்க. தென் இப்போ திருப்பி நம்ம பீடு வைக்க போகிறோம். 2 சைடும் பீடு வர மாதிரி. ஸோ இப்போ பீடு வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். தென் திருப்பி அந்த பெட்டல் ஸ்டிச் நம்ம போடலாம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், நீட்டாக உங்களுக்கு அழகாக தொங்கும். அது நல்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மிடில் தான் நம்ம லாக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த பெட்டல் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். அதுக்காக என்ன பண்ணணும், அந்த பெட்டலும் நம்ம சைடில் ஸ்டார்டிங் எந்த சப்போர்ட்டும் இல்லாதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 3 செயின் போட்டு எங்கேயும் இடிக்கக்கூடாது, அந்த பீடில் போய் இடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 3 செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ பெட்டல் ஸ்டிச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 4 செயின் போட்டுட்டு திருப்பி 3 செயின் போட்டு அந்த 4th செயினோட உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம்.
தென் இப்போது ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு அதே கேப்பில் உள்ளே விட்டு துணியில் ரெண்டாக நான் வெளியே எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த ஹெட்டு, அந்த ஹெட்டில் தான் வந்து நான் வந்து 3 செயின் போட்டு இந்த ட்ரிபிள் க்ரோஷோட ஹெட்டுக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா போடுறேன் பீகாட் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி 5 டைம்ஸ் போட்டுட்டு 6th டைம் போட போகிற ட்ரிபிள் க்ரோஷாவை கொண்டு போய் கிளாத்தில் நம்ம லாக் பண்ணிடுவோம் பீகாட் ஸ்டிச் போடாமல். ஸோ இதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஹேங்கிங் வச்சிடலாம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு தடவை நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி அவங்கள்ட்ட காமிச்சிட்டோன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம அவங்க புதுசாக வேணும், ஏதாவது ஒரு நியூ டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த சாரியை முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டிச்சை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம குச்சு கட்டுறதுக்கு பதில் ஹேங்கிங் நம்ம வந்து வச்சுருக்கோம். அவங்க சாரியில் நிறைய லீஃப் நிறையா வந்திருந்தது, பெட்டல் அந்த மாதிரிலாம் வந்திருந்தது. ஸோ அதனால நான் இந்த டிசைனை செலக்ட் பண்ணேன். ஸோ அவங்க ஃபோட்டோஸ் தான் அனுப்பியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக சாரீ முடிச்சுட்டு உங்களுக்கு இதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு புது டிசைனோட புது ஸ்டிச்சோடு நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நல்லா ஹேங்கிங் நல்லா டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு, எங்கேயும் போய் மாட்டாமல். அந்த லீஃப் அந்த பெட்டல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு நல்ல புது வீடியோவோட புது டிசைனோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.